எசாயா அதிகாரம் 34. வேற்றினத்தாரே, நெருங்கி வந்து செவி கொடுங்கள். மக்கள் இனங்களே, கவனித்து கேளுங்கள். மண்ணுலகும் அதில் வாழ்வன யாவும் கேட்கட்டும். வையகமும் அதில் தோன்றுவன யாவும் செவி கொடுக்கட்டும். வேற்றினத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் சீற்றமடைந்துள்ளார். அவர்களின் படைத்திரள் முழுவதற்கும் எதிராக வெஞ்சினம் கொண்டுள்ளார். அவர்களை அவர் அடியோடு அழிப்பார். அவர்களை படுகொலைக்கு உள்ளாக்குவார். அவர்களில் வாளுக்கு இரையானோர் தூக்கி எறியப்படுவர். அவர்களின் பிணங்கள் துர்நாற்றம் அடிக்கும். அவர்களின் இரத்தம் மலைகளில் வழிந்தோடும். விண்ணுலகின் படைத்திரள் அனைத்தும் உருகி போகும். வான்வெளி ஏட்டு சுருளென சுருட்டப்படும். திராட்சை இலை உதிர்வது போலும் அத்தி இலை வீழ்வது போலும் வான் படைகள் அனைத்தும் உதிர்ந்து விடும். ஆண்டவரது வாள் வானில் வெறியேற குடித்துள்ளது. இதோ, ஏதோமின் மேலும் அழிவுக்கென ஒதுக்கப்பட்ட மக்களினத்தின் மேலும் தண்டனை தீர்ப்புக்காக அது இறங்கப் போகிறது. அவரது வாளில் செம்மறி குட்டி, வெள்ளாடு ஆகியவற்றின் இரத்தக்கரை படிந்துள்ளது. அதில் கிடாய்களின் சிறுநீரக கொழுப்பு படிந்துள்ளது. ஏனெனில் பொட்சராவில் ஆண்டவருக்கு பலி கொடுக்கப்படும். ஏதோம் நாட்டில் படுகொலை நடக்கும். அவர்களின் காட்டெருதுகள் செத்து விழும். எருதுகளுடன் காளைகளும் மடியும். அவர்களின் நாடு இரத்தத்தை வெறியேற குடிக்கும். தரை புழுதி கொழுப்பால் மூடப்படும். ஆண்டவர் பழி தீர்க்கும் நாள் அது. சீயோன் வழக்கில் நல் தீர்ப்பின் ஆண்டு அது. ஏதோமின் நீரோடைகள் கீழாகும். அதன் தரை புழுதி கந்தகமாகும். அதன் நிலம் கொழுந்து விட்டெரியும் கீழாகும். இரவும் பகலும் அது அணையாமல் எரியும். அதன் புகை என்றென்றும் எழும்பிக் கொண்டிருக்கும். தலைமுறை தோறும் நாடு பாழடைந்து கிடக்கும். எவருமே அதன் வழியாய் ஒருபோதும் பயணம் செய்யார். கூகையும் சாக்குருவியும் அதை சொந்தமாக்கி கொள்ளும். ஆந்தையும் கருங்காகமும் அங்கே தங்கி இருக்கும். ஆண்டவர் நூல் பிடித்து அதை உருக்குலைய செய்வார். அவர் தூக்கு நூல் பிடித்து அதை பாழடைய செய்வார். உயர்குடி மக்கள் அங்கே இல்லை. அரசன் என அழைக்க அங்கே யாரும் இல்லை. அதன் தலைவர் அனைவரும் ஒன்றுமில்லாது ஒளிவர். அதன் கோட்டைகள் மேல் முட்புதர்களும் அதன் அரண்கள் மேல் காஞ்சொரி பூண்டுகளும் நெருஞ்சிகளும் ஓங்கி வளரும். அது குள்ள நரிகளின் குடியிருப்பாக மாறும். ஆந்தைகளின் வாழ்விடம் ஆகும். காட்டு விலங்குகள் கழுதை புலிகளுடன் சேர்ந்து திரியும். காட்டாடுகள் ஒன்றையொன்று கத்தி அழைக்கும். கூலி அங்கே தங்கி தான் இளைப்பாறுவதற்கென இடத்தை கண்டுபிடிக்கும். ஆந்தை அங்கே கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்து தன் நிழலில் அவற்றை சேர்த்து வளர்க்கும். பருந்துகளும் ஜோடி ஜோடியாய் சேர்ந்து வரும். ஆண்டவரின் ஏட்டு சுருளை ஆய்ந்து படியுங்கள். எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை. துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய்மொழிந்த கட்டளை இது. அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. அவரே அவர்களுக்கென்று சீட்டு போட்டார். அவர் தம் கை நூல் பிடித்து நாட்டை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தது. அவர்கள் அதை என்றுமுள்ள உரிமை சொத்தாக்கி கொள்வர். தலைமுறை தோறும் அதில் தங்கி வாழ்வர். அதிகாரம் 35.
பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீர் ஊற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ளநெறி தங்கும் வலைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது, அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும்.